வணக்கம் மாஸ்டர் நேயர்களே. ராகு கேது அச்சுக்கள்ல ராகு மேஷம் துலாம் இந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது லக்கணமாகவே இருந்து உங்க ராகு மேஷத்துல இருந்துச்சு அப்படின்னீங்களா, உங்களுடைய சுய முயற்சியினால தலைமைத்துவத்துக்கு வருவீங்க. அதே நேரத்துல உறவுகளால சிக்கல்கள் வரும். இதே ராகு துலாம்ல இருந்து கேது மேஷத்துல இருந்துச்சு அப்படின்னு உறவுகளால உங்களுக்கு பலனும் கிடைக்கும். அதே நேரத்துல உங்களுடைய சுய அடையாளங்கிறது மங்கி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இதே இரண்டாம் பாதமாக இருந்து ராகு கேது மேஷம் அப்படிங்கிறது உங்க லக்கணத்துக்கு இரண்டாம் பாதமாக இருந்து அங்க ராகு இருந்துச்சு அப்படின்னா சுயமாக நீங்க சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதே நேரத்துல வேகமான துடிப்பான பேச்சுக்களால உறவுகளை பாதிப்படையக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அதே நேரத்துல கேது இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும்போது அங்க உங்களுக்கு உறவுகளாலையும் குடும்பத்தின் மூலமாகவும் வருமானமும் உதவியும் கிடைக்கும். அதே நேரத்துல யாரையும் தாங்கி நிற்கக்கூடிய அமைப்பையும் கொடுத்துவிடும். இதே மூன்றாம் பாவகமாக மேஷம் உங்களுக்கு லக்கணத்தின் மூன்றாம் பாவகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங் முயற்சியா இருக்கும். போல்டா முயற்சி பண்றக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே நேரத்துல உங்களுடைய செயல்பாடுகள் வந்துட்டு கொஞ்சம் ஆசோலேஷனா இருக்கும். அதிர்வுகள் இல்லாமல் அழுத்தமாக இல்லாம இருக்கும் கேது ஆப்போசிட்ல இருக்கிறதுனால. இதே ராகு துலாம்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப பலமா இருக்கும். அதே நேரத்துல தொடர்ச்சியா செய்ய முடியாத அளவுக்கு சோர்வு பயிற்சியும் கொடுக்கக்கூடியது கேது மேசத்தில் இருக்கக்கூடியது. இதே நான்காம் பாவகமாக இருந்தால் ராகு கேதுக்கள் நான்காம் பாவகமாக இருந்துச்சுன்னா மேஷம் துலாம் நான்காம் பாவகமாக இருந்துச்சுன்னா ராகு நான்காம் பாவகமாகிய மேஷத்துல இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சுய முயற்சியினால சுகங்களை சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு மன அமைதி அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். இதற்கு எதிர்ப்பதமாக ராகு துலாமில் இருக்கும்போது உங்களுக்கு குடும்ப ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆனா எமோஷனலா உங்களை பிளாக்மெயில் பண்ற மாதிரியான ஒரு சூழலும் குடும்பத்துக்குள்ள அமைச்சு கொடுக்கும். இதே ஐந்தாம் பாவகமாக இருந்தால் இந்த மேஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐந்தாம் பாவகமாக இருந்து அங்க ராகு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிரியேட்டிவான திங்கிங் செல்ஃப் திங்கிங் அப்படிங்கிறது அதிகமா வரும். படைப்பாற்றல் திறன் அதிகமாக இருக்கும். அதே நேரத்துல அகங்காரம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஆழமான அழுத்தமான காதல் உண்டாகும். காதல்ல உங்களுக்கு அகங்காரம் அப்படிங்கிறதும் டாமினேஷன் அப்படிங்கிறதும் கொடுக்கும். இதே நேரத்துல ராகு துலாம்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு அழுத்தமான உணர்வு அன்பு வெளிப்படுத்தக்கூடிய இதுல நீங்க கொஞ்சம் பிரில்லியண்டா இருப்பீங்க. அதே நேரத்துல கொஞ்சம் குழப்பம் வரும். காதல் நெருக்கத்துல குழப்பம் வரும். அன்பானவர்களிடம் பற்றுள்ளவங்கள்டையும் ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஐந்தாம் பாவகம் குழந்தைகள் வழியிலையும் சில சிக்கல்களையும் கொடுக்கும். இதே ஆறாம் பாவகமாக இருந்து மேஷம் ஆறாம் பாவகமாக இருந்து அங்க ராகு இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்களுடைய எதிர்ப்பாளர்கள் நீங்க ரொம்ப எதிர்ப்ப ஸ்ட்ராங்கா பண்ணீங்க. அதே நேரத்துல கோபமே உங்களுக்கு பெரிய தடைகள்லாம் வரும். சிக்கல்களை கொடுக்கறதா இருக்கும். இது ராக துலாமில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எதையும் எதிர்த்து பேசக்கூடியது நெகோசியேஷன் அப்படிங்கிற இந்த கருத்து ஆற்றல் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஆனா வேலைன்னு வரும்போது கொஞ்சம் ஒத்து வச்சு போகணும், டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்பதமாக செயல்படும். இதே ஏழாம் பாகமாக மேஷம் ஏழாம் பாகமாக இருந்து அங்க ராகு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு செல்ஃப் டாமினன்ஸ் உங்களுடைய சுய ஆளுமை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே நேரத்துல இது ஏழாம் பாவகமாக இருக்கிறதுனால இது உங்களுடைய திருமண வாழ்க்கை அல்லது கூட்டாளிகள் தொழில் கூட்டல் இதுல வந்துட்டு உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். இதே ராகு துலாம்ல இருந்துச்சு அப்படின்னா இங்க கேது இருக்கும். மேஷத்துல கேது இருக்கும். உங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் அப்படிங்கிறது திருமணம் கூட்டாளிகள் அல்லது கூட இருக்கக்கூடியவங்க அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களால இருக்கக்கூடியது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உறுதியான கட்டுப்பாட்டை கொடுக்கும். அதே நேரத்துல நீங்க அவங்களுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமையும் கொடுத்துக்கிடும். இது உங்களுடைய சுய அடையாளத்தை வந்துட்டு தாக்கக்கூடியதாக இருக்கும். இதே ராகு உங்களுடைய லக்கணத்துக்கு எட்டாம் பாவமாக இருந்து மேஷம் எட்டாம் பாவமாக இருந்துச்சுன்னா அதாவது கன்னி லக்கணத்துக்காரங்களுக்கு மேஷம் எட்டாம் பாவமாக வரும். சோ அந்த மாதிரி அமைப்புல பாத்தீங்கன்னு நீங்களேன் ராகு மேஷத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரிஸ்க் தான். கொஞ்சம் எதுலையுமே வந்துட்டு நீங்க ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடியதாக இருக்கும். அது குடும்பம் குறிப்பாக திருமணம் கூட்டாளிகள் அல்லது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட பேசக்கூடிய விஷயங்களை கூட உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது உங்களுடைய சுய அடையாளத்தை தாண்டி செய்ய வேண்டியதாக இருக்கும். அதனால உங்களுக்கு திடீர் இழப்புகளையும் திடீர் அவமானங்களையும் கொண்டாந்து விட்டுறக்கூடிய அமைப்பை கொடுக்கும் ராகு மேஷத்துல இருக்கிறது. இது ராகு துலாமில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு
பார்ட்னர் மூலமாகவும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மூலமாகவும் உங்களுக்கு உதவியும் ஒத்துழைப்பும் அதிகமா வரும். அதே நேரத்துல மறைமுகமான ரகசியமான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். இதே மேஷம் 9ஆம் பாவமாக இருந்துச்சுன்னா யாருக்கு சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு மேஷம் 9ஆம் பாவமாக வரும் சிம்ம லக்கணத்துக்கு. ஸோ மேஷம் மேஷத்துல இருக்கு அப்படின்னு உங்களுடைய சுய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால உங்களுக்கு மேலதிகாரிகள் அல்லது உயர்ந்தவர்கள் அல்லது வயது மூத்தவர்களோட உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது இந்த அமைப்புல போகும். இதுவே துலாம்ல இருந்துச்சுன்னா மேஷத்துக்கு 3ஆம் பாவமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுல வழிகாட்டிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு குரோத்து வளர்ச்சிகளையும் உயர்வையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்துல அதிகமான வழிகாட்டிகள் இருக்கிறதுனால உங்களுக்கு குழப்பத்தையும் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது இந்த ராகு துலாம்ல இருக்கிறது. இதே ராகு 10ஆம் பாவம் யாருக்கு இருக்கும்? கடக லக்கணக்காரங்களுக்கு ராகு மேஷத்துல இருக்க ராகு 10ஆம் பாவமாக இருக்கும். இது உங்களுக்கு வந்துட்டு சுயமாக உங்களுடைய கேரியர்ல மேல வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய அழுத்தமாக இருக்கும். ஸோ உங்களுடைய மேலதிகாரிகள் உயர்ந்தவர்கள் அல்லது முன்னோர்கள் வயதில் மூத்தவர்களோட உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரும். அதே மாதிரி தொழில முதல்ல ஆரம்ப கட்டத்துல சிக்கல்களையும் தோல்விகளையும் இழப்புகளையும் கொடுக்கும். பிற்காலத்துல அதுவே அனுபவமாகி வெற்றியையும் மாற்றி கொடுக்கும். இது ராகு துலாம்ல இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தொழில் அல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் மூலமாக கூட்டாளிகள் மூலமாக வெற்றிகளை கொடுக்கும். அதே நேரத்தில் நீங்க கொஞ்சம் சார்ந்து போறக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். இந்த துலாம்ல இருக்கக்கூடிய ராகு யாருக்கு? கடகத்துல இருக்கணும். இதே 11ஆம் பாவகமாக 11ஆம் பாவகம் வருவது மிதுனத்துக்கு 11ஆம் பாவகம் வரும். ஸோ மிதுனத்துக்கு 11ஆம் பாவகம் மேஷத்துல வந்துட்டு இப்படி இருக்கு அப்படின்னு ராகு இருக்குதுன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு மேஷத்துல ராகு இருக்கு அப்படின்னா உங்களுடைய சுய முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதே நேரத்துல பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கக்கூடிய அமைப்பையும் கொடுத்துக்கணும். ராகு மேஷத்துல இருக்கிறது. கேது இந்த பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும். இதே ராகு துலாம்ல இருக்கும்போது உங்களுக்கு பெரிய நெட்வொர்க் மூலமாக சமூக அமைப்புகள் மூலமாக லாபங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுக்கும். அதே நேரத்துல இந்த கேது அப்படிங்கிறது கொண்டு போய் உங்களுடைய குறுக்கு வழியில தவறான நபர்களை இணைச்சு வச்சு அதன் மூலமாக அனுபவத்தை கொடுத்து ஞானத்தை கொடுக்கும். ராங் சர்க்கிள்ஸ் கொடுத்துள்ளது இந்த ராகு துலாம்ல இருக்கக்கூடிய கேது காம்பினேஷன்ஸ். 12ஆம் பாவம் யாருக்கு? 12ஆம் பாவம் ரிஷப ராசிக்கு 12ஆம் பாவம் மேஷம். ஸோ மேஷத்துல ராகு இருக்கிறதுங்கிறது ரிஷபத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெளியூர், வெளி மாநிலம், வெளி மாவட்டம் அல்லது வெளிநாடு அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். அதே நேரத்துல செலவுகளை அதிகமா இழுத்து விட்டுரும். ஸோ வெளியூர் வெளிநாடு அப்படின்னு போகும்போது செலவுகளை அதிகமா இழுத்து விட்டுறக்கூடிய அமைப்பை கொடுக்கறது ராகு மேஷத்துல இருக்கிறது. இதே ராகு துலாம் தான். துலாம்ல 12 அப்படிங்கிறது விருச்சிக லக்கணத்துக்கு ராகு துலாம் அப்படிங்கிறது ராசிக்கும் லக்கணத்துக்கு விருச்சிக ராசி லக்கணத்துக்கு 12ஆம் இடமா வரும். ஸோ இங்க வந்துட்டு உங்களுக்கு ராகு இருப்பது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் உறவுகள் வந்துட்டு ஆன்மீக வழியில மேம்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி எமோஷனலா இருக்கக்கூடிய உணவுகள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் நட்டங்களும் தோல்விகளும் அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். ஸோ உணர்ச்சிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்வது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வேகத்தை குறைத்துக் கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லபடியா இருக்கும். உறவுகளுக்குள்ள ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ராகு மேஷத்துல இருக்கக்கூடிய ராகு நான் செய்யறேன் நானும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அமைப்பையும், ராகு துலாம்ல இருக்கிறது உறவுகளாலேயும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மூலமாகவும் நான் வளர்ச்சி அடைவேன் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது. இதுக்கு ஆப்போசிட்டா கேது அப்படிங்கிறது மேஷத்துல இருக்க கேது வந்துட்டு உங்களை பற்றியான சுய மதிப்பு சுய அடையாளம் அப்படிங்கிறதுல வந்துட்டு விருப்பம் இல்லாம இருக்கும். உங்களுக்கு பற்று இல்லாம இருப்பீங்க. அதே நேரத்துல துலாம்ல இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உறவுகள் அக்கம் பக்கத்துல வந்துட்டு நீங்க பற்று இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பை. சோ இது நீங்க வந்துட்டு நம்ம தெளிவா பார்ப்போம். மேஷத்தினுடைய ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் பாதத்திலும் கேதுக்கள் எப்படி இருந்தால் என்ன மாதிரியான குணநலன்கள் இருக்கும், அதை எப்படி நம்ம மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கறத விரிவா விளக்கமா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.